ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த நேரத்தில் எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் தள்ளி போய்கிட்டும் தாமதம் ஆகிக்கிட்டும் நீ நினச்சது போல நடக்காமல் இருந்ததல்லவா? அது எல்லாத்தையும் இப்போது உன் விருப்பம் போல உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீயே நம்ப முடியாத அளவுக்கு திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு காரண காரியத்துக்காக தான் நான் செய்வேன்னு உனக்கு தெரியும் தானே? நான் செய்யக்கூடிய தாமதம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிரந்தர நன்மைகளை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். அதனால் எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு. என் அருளால் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். இப்போது நீ நிம்மதியாய் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் தயாராயிட்டேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த நிம்மதியான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ போற. உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. உன் மனசில் நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிறியோ அதையே சிறப்பாக செய்ய பழகு. தெளிவான சிந்தனையோட நீ நல்ல விஷயங்களை செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்காக யாரும் எதுவும் கொடுக்கலைனாலும் தட்டி பறிச்சிட்டு போக தயாராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைனாலும் உன்னை வேதனைப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் தயாராக ஒரு கூட்டம் இருக்குதா? கவலைப்படாத. நெஞ்சில கவலையை வச்சுக்கிட்டு நித்தமும் வருத்தத்தோடு வாழக்கூடிய உன் மன பாரத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். துன்பத்தில் இருக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவலை இல்லாமல் மன அமைதியோடு வாழ பழகு. கூடிய சீக்கிரம் பொன்னான பொக்கிசமான வாழ்க்கைய நீ வாழுவாய் என் செல்லமே. உன் மனசை நீ அமைதியாக வச்சிருந்தாலே நான் உன் கூடவே இருந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. எதுக்காகவும் கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. நீ எவ்வளவு சம்பாதிச்சங்கிறத விட எந்த அளவு சந்தோஷமாக வாழ்கிறங்கிறது தான் முக்கியம். காசு பணத்தை எப்போ எப்படி வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அதற்குரிய காலகட்டத்திலேயே அனுபவிச்சிடணும். உன் குடும்பங்கிறத நான் உனக்காகவே இந்த பூமியில் ஏற்பாடு செஞ்சு சொர்க்கமாக மாற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன். அதை விட்டுட்டு வாழ்வில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்கி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை எப்படி சொர்க்கமாக இருக்கும்? உன் வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உன்னுடைய செயல்களில் தான் இருக்கு. பொறுமையாயிரு, பொறுப்பாரு. எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு கவனமாக கையாளும் போது உனக்கு நான் கொடுத்ததையெல்லாம் சிறப்பாக பெற்றுக்கொண்டு நிம்மதியாக உன்னால் வாழ முடியும். உனக்கு எதை எப்போ தரணுமோ அதை அப்போதே உன் கைகளில் நான் கொண்டு வந்து தருவேன். உனக்கு கிடைக்காம போன ஒன்றை நினச்சி நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ மனிதர்களை நம்பி வாழாம இந்த வராகி அம்மாவை நம்பி வாழும்போது நிச்சயமாக ஏமாற்றப்படவே மாட்ட, ஏமாற்றம் அடையவும் மாட்டாய். நீ என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை நான் சரியாக செஞ்சிடுவேன். கடந்த சில நாட்களில் நீ கவலையில் மூழ்கி போயிருந்த. எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினச்சாலும் செய்ய முடியாமல் உன் மனசில் கவலைகள் வாட்டி வதச்சிக்கிட்டும் உன் வேலைகளை தடுத்துக்கிட்டும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டும் இருந்தது. அது எல்லாத்தையும் இப்போ சரி செஞ்சு இந்த வாரத்தோட இந்த இரவுலேயே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணுங்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது இந்த மங்களகரமான நல்ல நாளின் இரவு வேளையில் உன்னை தேடி வந்திருக்கேன். என் பிள்ளையான நீ எப்போதுமே உற்சாகமாக இருக்கணுங்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் ஆவலாக இருக்கேன். நீ உற்சாகமாக இருக்கும்போது தானே உன்னால் புது படைப்புகளை புதிதாக உருவாக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்க முடியும். கவலைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும்படி நீ அனுமதிச்சிடாத. கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச வேலைகளை உற்சாகமாக செய். நீ இருக்கிற இடத்துலையே சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அந்த இடத்தை நேர்மறையாக வச்சுக்க முயற்சி செய்.
சின்ன சின்ன விஷயங்களை நீ மாற்றும்போது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புத்துணர்வையும் புது புது பெரிய நல்ல மாற்றங்களையும் கொடுக்குங்கிறத நீ செயல்பாடுகளில் புரிஞ்சுக்கோ. ஆமியன் செல்லமே, இங்கே இருக்க ஒரு பொருளை அங்கே தூக்கி வைக்கிறதுனால என்ன மாறிட போகுதுன்னு யோசிக்காத. உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களும் நீ பார்க்குற விஷயங்களும் எல்லாமே உன் மனசுக்கு புத்துணர்ச்சியையும் புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தா அது இன்னுமே சீக்கிரமா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துடும். மனிதர்களுடைய இயல்புங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது தான். மனிதர்களுடைய மனசு எப்போவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அவர்களுடைய செயல்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம அவங்க இப்படி ஆகிட்டாங்க, இவங்க அப்படி பேசுகிறாங்க, அவங்க என்னை பற்றி அப்படி தப்பாக சொல்லிட்டாங்கன்னு யோசிச்சின்னா அது உன்னுடைய தவறு தான். மற்றவங்க யார் எப்படி மாறினாலும் அதை நினச்சி நீ மனசால நொந்து போகிறத விட இனியாவது உன்னை நீயே பாதுகாத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. மாறக்கூடிய மனசுள்ள மனிதர்களை நினச்சி நீ ஏன் பரிதவிக்கணும்? உனக்கு எவ்வளவு கோபம், மனசு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தோட கவலையோட எப்படி இருந்தாலும் சரி, கண்களை மூடிக்கிட்டு இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சின்னா நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான திருப்பங்களை நான் உண்டாக்குவேன். ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த உனக்கான விஷயத்தை தான் நாளைக்கு உன் கைகளிலேயே வந்து சேர்க்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை நீ முழுசாக நம்பும்போது, வராகி தாயே துணைன்னு நீ சொல்லும்போது வேறு யார் காலையும் போய் நீ விழுகக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை வீழ்த்துவதற்காகவும் அழிப்பதற்காகவும் யார் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி, எல்லா எதிரிகளையும் வீழ்த்தி அழிச்சு உனக்கான நல்லதை நீ விருப்பப்பட்டது போலவே நான் செஞ்சு தருவேன். நீ யாருக்காக வேணாலும் விட்டு கொடுத்து இறங்கிப்போ. ஆனால் உன்னை வேணாம்னு ஒதுக்குபவர்களிடம் நீ ஒரு துளி கூட இறங்கி போகக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் காணாமல் போனவங்களை தேடலாம், ஆனால் உன்னை கண்டுக்காமல் போனவங்களை ஒருபோதும் தேடாதே. உனக்கு அனைத்துமாக நான் இருந்து உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் காவலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து தன்மானத்தை இழந்து கையேந்தி நிற்கணும்? எப்போவுமே தைரியமாறு, தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ பழகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நான் தர்றேன். உன் கூடவே இருந்து உன்னை நல்லா செயல்படுத்த வச்சு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நம்பின யாரையுமே நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டினா போதும். எந்த ரூபத்திலாவது யார் மூலமாகவாவது வந்து நான் உனக்கான உதவியை செஞ்சிடுவேன். நீ போகிற வழியில் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் எப்போவுமே நான் உன் கூடவே இருக்கேன். ஆனால் அது புரியாமல் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நீ மனசுடைஞ்சு போயிடுறதானே. எப்போவுமே தைரியமாரு. ஒரு கெட்டது நடந்ததுன்னா அதற்கு பிறகு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும்னு நீ நம்பு. உன்னை பெற்றவங்க, உன் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், மனைவி, ஆசிரியர், கணவர் யார் எப்படி இருந்தாலும் சரி, நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்ட. தோல்வியை பார்த்து நீ துவண்டு போயிட்டினா சிலந்தி கூட உன்னை சுற்றி சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய பிள்ளை அல்லவா நீ? அப்படியா நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்று? நிச்சயமாக இல்லை. நீ எழுந்து நடந்தினா எரிமலையும் உனக்கு வழி கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு தன்மானத்தோடு எந்திரிச்சு நில்லு. எந்த நிலை வந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதே நடக்கும்னு நம்பு. நீ யாருக்கிட்ட போய் கேட்டாலும் கிடைக்காத விஷயத்த இந்த வராகி அம்மாட்ட வந்து கேட்டினா நிச்சயமாக உனக்கு நான் கொடுப்பேன். கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும் நீ ஆசைப்பட்டியோ அப்படியே உன் வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது தானே. உன்கிட்ட இருந்த காசு, பணம், வசதி எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு எல்லா மனிதர்களும் உன்னை தேவைக்கு வேலைக்கெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இப்போ எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இப்படி எல்லாருக்கும் ஓடி ஓடி உழைச்சி எல்லாருக்கும் தேவையானதையும் செஞ்சு முடிச்சுட்டு
இன்னைக்கு நீ கஷ்டம் கவலைன்னு இருந்தா உன் தாயாகிய என்னால் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா என்ன? இதோ உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஓடி வந்துட்டேன். ஊரையே ஒலையில் அடித்து சாப்பிட்றவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ ஊருக்காக நல்லது நினச்சி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்ச நீ மன வருத்தத்தோடு வாழ்வதை என்னால் பார்க்க முடியுமா என்ன? இதோ உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க எல்லாரையும் தாண்டி உன்னை சிறப்பாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி மட்டம் தட்டி பேசினாங்களோ அவங்கள விட நல்ல நிலைமைக்கு உன்னை நான் கொண்டு வர்றேன். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தவும் வாழ்க்கையில் இனி அற்புதங்களை பார்க்க போற. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஆனந்தமான அற்புதமான நாளாக இருக்கும். உனக்குன்னு பெருசா எந்த ஆசையும் இல்லை, அது இதுன்னு எந்த கனவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நிம்மதியாக இருந்தால் போதும்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா நிச்சயமாக நல்லது செய்வேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே அழகாக உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். நிச்சயமாக நல்லது நடக்க தான் போகுது. அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் என்னையே துணைன்னு நம்பிக்கிட்டு இருக்க உன்னை எந்த விதமான கஷ்டத்திற்கும் உள்ளாக்க மாட்டேன். யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி கேட்டு நிற்கும்படியோ கையேந்தி நின்று காலில் விழுகும்படியும் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால தான் உன்னை நல்லா வாழ வைக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை ஆயிடுவ. இப்போது நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு பாதுகாவலாக இருக்கும் இந்த வராகி அம்மா இனி நடப்பது அனைத்தையுமே உனக்கு நன்மையாக மாற்ற போகிறேன். எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு மனக்குமுறலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துட்டேன். யார் உன்னை கைவிட்டு போனாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உன்னை விட்டு விலகி போகிறவங்க எல்லாம் துரோகிகளும் அற்பர்களுமாகத்தான் இருப்பார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டதான் அவர்கள் உன்னை விட்டு விலகும்படி செஞ்சேன். யாருக்காகவோ நீ வாழ்ந்து காட்டுறதுக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் தேர்வு கிடையாது. தேர்வு எழுதி நீ யாரு என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல உனக்காக வாழ்ந்து விட்டுப்போ. இனி எல்லாமே நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறேன்.